ஒரிசாவின் கிறிஸ்தவ மிஷனரி கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய 2 பிள்ளைகளையும் உயிரோடு எரித்து கொன்ற வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்றவர் தற்பொழுது விடுதலையாகி இருப்பது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆயிரத்தி 1999 ஜனவரி 22 ஒரிசாவில் ஒரு கிறிஸ்தவ கொடையில் கலந்துவிட்டு திரும்பும்போது கிரகாம் ஸ்டெயின்ஸ், அவரது மகன் 6 வயது சிறுவன் தீமோத்தேயு, 10 வயது சிறுவன் பிலிப் மதவாத கும்பல்களால் காரில் வைத்தே எரித்து கொலை செய்யப்பட்டார். உலகளவில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது என்பதை நம்மளால் மறக்கவே முடியாது. மகேந்திர கிம் பிரபு என்பவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு நன்னடத்தை காரணமாகி அவர் தற்பொழுது விடுதலை பெற்றுள்ளார். இதில் பெரும் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த நபரை தெரு தெருவாக அழைத்து சென்று மக்கள் எல்லாம் கொண்டாடி வருகின்றனர். இந்த காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று நிலைமை இப்படி இருந்தாலும் கிரகாம் ஸ்டெயின்ஸ் துணைவியார் கிளாடிஸ் அம்மையார் எல்லாரையும் மன்னித்ததை நாம் மறக்கவே முடியாது. நைஜீரியாவில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் தீவிரவாத கும்பலால் படுகொலை செய்யப்பட்டுள்ள தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆயுதமேந்திய கும்பல் கிறிஸ்தவர்களை குறிவைத்து வேட்டையாடி வருகிறது. கடந்த ஏப்ரல் 2 3 60க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர். 300க்கும் மேற்பட்ட வீடுகளை இந்த மதவாத கும்பல்கள் சேதப்படுத்தியுள்ளது. கடந்த 13 குருத்தோலை ஞாயிறன்று 50 பேரை கொடூரமாக கொலை செய்துள்ளனர். ISWAP குழுக்கள், பிளான் தீவிரவாத குழுக்கள் இவர்கள் இணைந்து கிறிஸ்தவர்களை குறிவைத்து கொடூர தாக்குதல்கள், கொலைகள் போன்றவற்றை செய்து வருகின்றனர். உலகமெங்கும் அனைவரும் பாடு மரணங்களை தியானித்து வரும் இந்த காலகட்டங்களில் நைஜீரியா மக்கள் படும் துயர்களை பார்ப்பதற்கு மிகவும் வேதனையாக உள்ளது. நைஜீரியா மக்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் கொண்டு வந்தவர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருப்பது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. After the Savior of mankind who brought truth and light into the world. உலகெங்கிலும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் தியானித்து ஆசரித்து வரும் இந்த காலகட்டங்களில் அமெரிக்காவிலும் இதேபோல் பாடு மரணங்களை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் பிரசங்கித்தனர். பிரபல பிரசங்கியார் பில்லிகிராம் அவர்களின் மகன் பிராங்க்லின் கிரகாம் தலைமை தாங்கி நடத்தினார். நிறைய பெருந்தலைவர்கள் கலந்து கொண்டனர். பிறகு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உரையாற்றினார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்து இந்த உலகத்திற்கு ஒளியாகி வந்தார். அவரே சத்தியமாக இருக்கிறார். Nearly 2,000 years ago, during the sacred week, the living Son of God entered Jerusalem in triumph. Soon after, the Savior of mankind who brought truth and light into the world. அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, சிலுவையில் தொங்கி மரித்தார். சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றும் அவருடைய கல்லறை திறந்த வண்ணமாகவே உள்ளது. அதைத்தான் நாம் ஈஸ்டரின் தினமாக கொண்டாடி வருகிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம் என்றார். இது கிறிஸ்துவின் மகிமையை எடுத்து உரைக்கிறது. Arrested and tried, beaten and nailed to a cross and crucified. For our sake he gave up his life. 3 days later, Christ's followers found the empty tomb. Jesus had defeated darkness and death and promised new life
to all of humankind, and that's what we celebrate each year at Easter as we joyfully proclaim on Sunday, He is இவ்வாறாக ட்ரம்ப் அவர்கள் கிறிஸ்துவே உலகத்திற்கு வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் கொண்டு வந்தார் என்று மிகவும் அருமையாக எடுத்து கூறினார். இதே போன்ற பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.